ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சி பலன் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். முதல்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், இவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், இப்படி பல ஸ்டேட்மெண்ட்டா இந்த வீடியோல இருக்கு. இதற்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள் நீக்கி மாபெரும் ஜாக்பாட் மற்றும் ராஜயோக பலன்களை அள்ளித்தரப் போகின்றது. ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது தனது உச்ச வீடான கடக ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு ஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் மூலம் நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக அனுபவித்த அவமானங்கள், பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து அனைத்தும் நீங்கும் ஒரு பொற்காலமாகவே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைய போகின்றது. தொழிலை பொறுத்தவரை பதவி உயர்வு, அதாவது ஐடி, ஊடகம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு தகுதிக்கேற்ப புதிய பொறுப்புகள், சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு தேடி வரும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் உங்களின் பேச்சு திறமையால் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பெரிய முதலீட்டாளர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடங்க நினைப்பவர்களுக்கு முதலீடுகள் எளிதாக கிடைத்து தொழில் விரிவடையும். குரு பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பொருளாதாரத்தின் நிலை மிகச் சிறப்பாக உயரும். முடங்கி கிடந்த பண வரவுகள் கைக்கு வரும். பணவரவு இரட்டிப்பாகும் யோகமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதால் உங்களின் நீண்ட நாள் கடன் அடையும். வங்கி சேமிப்புகள் கணிசமாக உயரும். ஆன்லைன் வர்த்தகம், பங்கு சந்தை முதலீடுகள் போன்றவற்றில் எதிர்பார்ப்பதை விட லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களின் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குடும்ப ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்வதால் குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள், வாக்குவாதங்கள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். வீட்டில் தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் கைகூடி வரும். குருவின் 8ஆம் வீட்டின் பார்வையால் உறவினர்களிடை பேசும்போது மட்டும் தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து பொறுமையை கையாள்வது ரொம்பவே நல்லது. மிதுன ராசிக்காரர்களின் பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் உங்களுக்கு கௌரவமும் மதிப்பும் தேடி வரும். தனஸ்தானத்தில் குருவின் பலத்தால் பொன் பொருள், ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக பெண்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் மற்றும் மன அழுத்தம் நீங்கி சுறுசுறுப்பு கூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசி தம்பதியர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைத்துள்ளது. மழலை செல்வம் உண்டாகும் யோகமும் கைகூடி வரும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்களின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். மிதுன ராசிக்கார மாணவர்களுக்கு உயர் கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வெளிநாடு யோகமும் விசா போன்ற தடைகள் நீங்கி வெளிநாடு சென்று அற்புதமான வாய்ப்பு அமையும். இந்த ஒரு விஷயத்துல தான் நீங்க கவனமா இருக்கணும். குருவின் பார்வை 6 மற்றும் 8ஆம் வீட்டிற்குள் படுவதால் மாணவர்கள் படிப்பில் சிறு கவனச்சிதறல்களும் அலட்சியத்தையும் தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது அதீத மதிப்பெண்ணை பெற உதவும். மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர தடைகள் யாவும் விலகி நன்மைகள் இரட்டிப்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குருவே துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல்.